ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலை. இப்போ நம்ம வீட்டில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜஸ்ட் கிளான்ஸு அந்த தெருவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது மழைலாம் பெஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து சேர் இருக்கும் ஸ்ட்ரீட்டில். இப்போ நமக்கு ரோடும் வர போட்டிருக்காங்க. புதுசாக வந்து சிமெண்ட் ரோடு வந்து போட்டிருக்காங்க நமக்கு. அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ரோடு போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்மளோட பெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோழிகளுக்கு. இப்போ அது இல்லாதனால எங்கே மண் இருக்கோ அங்கே போயிட்டு மேய்ஞ்சிட்டு வராங்க. இல்லைனா இங்கேயே நிற்பாங்க. இப்போ மண் எங்கே இருக்கோ அங்கே தேடி போயிட்டு அங்கே தான் வந்து அதுங்களுக்கு ரைஸஸ், இது சோறு, அரிசி, குப்பையெல்லாம் நம்ம காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாமே நம்ம அங்கே போடுறோம். அங்கேருந்து தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க. இல்லைனா நம்ம வீட்டுக்கிட்டே போட்டுருவோம், அதுங்க அங்கேயே சாப்பிடுவாங்க. அரிசி எல்லாமே கொட்டணும், வீட்டு முன்னாலே வந்து இது பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா நம்ம க்ளீனாக இருக்கிறதுனால இங்கே வந்து போட்டோம் அப்படின்னா அதுங்க வந்து கழிவுகளையும் நம்ம தான் பெருக்கி அள்ள வேண்டியதாக இருக்கும். சிமெண்ட் வேறு அள்ளுறது ரொம்ப கஷ்டம். இல்லைனா கழுவி விட்டாலும் தண்ணி அடுத்த வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் வந்து கிடச்சி அதில் வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். நிறையா குட்டி கட் பீஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பாசியும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய தனித்தனியாக மறுபடியும் ஃபஸ்ட்டு கழுவி விட்டுட்டு எல்லாமே தண்ணி வேறு செட் ஆகணும். அதனால் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி பிடிச்சி கொஞ்சம் அவங்க வீட்டிலேருந்துமே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் தான் வச்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ ரொம்பவே டாக் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு 10 பேர், ஒரு தெருவுக்கு 10 டாக் இருக்காங்க. நைட் ஆனால் ஒரே ஊழை விட்டுட்டு பகலில் பார்த்திங்கன்னா இப்போ சிமெண்ட் வேறு போட்டாச்சா பெயிண்ட் வேறு வச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நம்ம தான் அள்ள வேண்டியதாக இருக்குது. மண் ரோடு இருக்கும்போது அது ஈஸி, ஏதாவது ஒன்றுனா அப்படியே இருக்கும், காஞ்சிரும், இந்த மாதிரி இருக்கும். இது போகவும் போகாது. நம்ம மண்ணை போட்டு அள்ளி மறுபடியும் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்பவும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ரோடு போட்டாங்கன்னு என்ஜாய் பண்ணுறதா, இதில் இந்த கழிவுகளெல்லாம் அள்ளுறதுன்னு நம்ம நினைக்கிறதா புரியல. அதில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து என் ஃப்ரெண்டோட வீடு, அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் ஏதோ ஒரு கோழி வந்து எதுக்கோ வச்சுருக்க விஷத்தை வந்து அந்த கோழிங்க சாப்பிட்டு அது தின்னுட்டு அதை வந்து அப்படியே போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாம் இறத்த கோழிங்களை போட்டோடனே இங்கே இருக்க இந்த கோழிங்கெல்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து இதுங்களும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இதுங்களும் இறந்துச்சுங்க. அந்த வேஸ்டேஜ், அந்த செத்துப்போன கோழிங்கள்லேருந்து வர வேஸ்டேஜ் அது ஸ்மெல்லானு தெரில. அதில் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா, நோய் வந்துடுச்சா அப்படின்னு தெரியலை. ஃபுல்லாகவே வந்து செத்து போச்சு. நம்ம வீட்லேயுமே டெய்லி செத்து போச்சு. டெய்லி ஒரு 4-5 கோழி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2 3 செத்து பெரிய பெரிய கோழிங்க எல்லாமே செத்து போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம தெருவில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மாடு, அதுவும் ஸ்பெஷல் மாடு அண்ட் நாய் 2மே வந்து அதிகமாகவே இருப்பாங்க. எல்லாம் நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே மேய்ஞ்சிட்டு வந்துட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணது ஃபுல்லாக படுக்கிறது ஃபுல்லாக எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து படுத்துருவாங்க. ஃபுல்லாக நம்ம வீட்டாண்ட வந்து படுத்து தூங்குறது, எல்லாம் சாணியெல்லாம் போட்டு விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். டாக்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு வராங்கன்னாங்க, ஆனால் வரவே இல்லை. எங்கே பார்த்தாலும் இதுதான் பயமாக வேறு இருக்குது. ஏதாவது தெருவில் போகணும் நம்மளை வேறு கடிச்சு விட்டுருச்சிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி. எங்கே போனாலும் ஒரு 10 பேர் மேக்ஸிமம், மினிமம் ஒரு 10, அதுக்கு மேலே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு வாக் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹார்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மங்கீஸு இதெல்லாம் எல்லாமே எங்கள் ஏரியாவில் வந்து புதுசாக வராங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரில. உள்ள மங்கீஸு எல்லாருமே இருந்தாங்க. அதனால் அதெல்லாம் கேப்சர் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் நான். பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் உயரில் தொங்கி ஏறி அதில் நிறைய காக்கா அவங்க வந்து விரட்டுது. அப்புறம் குரங்கு ஃபுல்லாக வந்து வண்டி இறங்கி போயிட்டாங்க. அப்படியே காம்பவுண்டாக ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் வந்து நல்லா விளையாண்டுட்ருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்களை பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலலாம் கீழே தான் நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. மாடும் வந்து நிற்கும், நம்ம கோழி நாய் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இந்த மரத்தில் வந்து இலையே இல்லை, எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு. இந்த இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால அந்த டைம் வந்து நல்லா ஃபுல்லாகவே உதிர்ந்துட்டு இப்போ நம்ம இனிமேல் தான் தழுக்கும் திருப்ப இந்த வேப்ப மரத்தில். எல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு. நம்மகிட்ட கோழிங்களும் பார்த்திங்கன்னா 3 சேவல், அப்புறம் ஒரு 2 போட்ட கோழிங்க தான், இவ்வளோ தான் இருக்குதுங்க நம்மக்கிட்ட. அப்புறம் குட்டிங்க எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் நோயில் வந்து இதாகிட்டு. சண்டைலாம் போடுங்க, அதான் அடுத்த வீட்டு கோழிங்க வேறு வந்துடும், வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நோய் காலம் அப்படிங்கிறதுனால சடனாக வந்து எப்போ நோய் வருதுன்னு தெரியல. ஒன்றுக்கா வந்து நம்மளுக்கு வந்து நோய் அது அட்டாக் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. அதனால் ஃபுல்லாக வந்து அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. கோழிங்க எல்லாமே பெரிய பெரிய கோழிங்க எல்லாம் செத்து போச்சு. அது எவ்வளோ இன்ஜெக்ஷன் பண்ணோம், மாத்திரை கொடுத்தோம், மருந்து எல்லாமே அதுக்கு ஃபீட் பண்ணி கொடுத்தா கூட அது எதுவுமே சாப்பிடல. அது மாதிரி ஃபுட்டும் வந்து நல்லா மிக்ஸியில் அடித்து கொடுத்து பார்த்தோம், ஆனால் காப்பாற்ற முடியலை. இந்த மாதிரி ஆயிடுச்சு. கோழிங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு முயல் இருந்துச்சு, அப்புறம் கோழிங்களும் நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முயலை காலி பண்ணியாச்சு. லவ் பேர்ட்ஸும் போயிடுச்சு, பேர்ட்ஸுமே எதுவுமே கிடையாது. இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு 2-3 கோழி, அப்புறம் இப்போ ஃபிஷ்ஷு. இப்போ அது குட்டி போடுமான்னு பார்த்துட்டு அப்பப்போ குட்டிங்களை எடுத்து போட்டுட்டு இருக்குது. கட்பீஸு மாலி வந்து இன்னும் குட்டி போடல. மாலிங்க வந்து இன்னும் பேர் இது பண்ணணும். இன்னும் அதுக்கு நிறையா திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருக்குது. வாங்கிட்டு தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போயிட்டுருக்கணும். இப்படியே வந்து போகுது. அது மாதிரி செடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டிலே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொட்டியில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்குது. இப்போ தான் வச்சுருக்கிறேன், அது எப்படிலாம் வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம டைமு இருக்கிறத எதாவது யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எதையாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட டைமை அப்படிங்கிறத வந்து நான் இந்த வருஷத்தில் வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இலை எல்லாமே உதிர்ந்து போச்சு, ஃபுல்லாக கீழே விழுந்து ஃபுல்லாக குப்பை. மாடு, நாய், கோழி, பூனை எல்லாமே வந்து சரௌண்டிங் நம்மளோட பார்த்திங்கன்னா ஒரு எல்லா பெட்டோடு தான் நம்மளோட லைஃப் வந்து டே டு டே லைஃபே போய்கிட்டு இருக்குங்க. இது வந்து ரோடு போடுறதுக்கு முன்னால் நம்மளோட ஸ்ட்ரீட் வந்து அடுத்து இல்லை மண்ணெல்லாம் அங்கங்கே வச்சு அப்புறம் ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ரோடு போட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது க்ளீனாக பாதுகாக்கிறது தான் பெரிய எஃபர்ட்டே இருக்குது. போட்டாங்க, க்ளீனாக இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது ஹைலைட்டே. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு இது மாதிரி வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு மாலிக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் மாலிக்கெலாம் பேர் வாங்கணும். அப்புறம் நிறைய கட் பீஸ் குட்டிங்கன்னு அவ்வளோ இருக்குது. அதுங்களுக்கு காலில் ஃபீட் போடுறது, அப்புறம் இந்த பாசிலாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே போயிட்டுருக்கு. டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுறது, அப்புறம் வாட்டர் க்ளீன் பண்ணுறது, இன்னும் டேங்க் க்ளீனர் வாங்கணும், இன்னும் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள அது வாங்கணும். இந்த மாதிரி நிறையா ஒர்க்லாம் போய்கிட்டுருக்கு. இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட் வெர்ஷன்ஸு. இதுதான் நமக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா நிறையா வந்து இப்போ மாடியிலும் நம்ம வந்து கோழிலாம் வச்சுருந்தோம், அங்கே வந்து ரொம்ப க்ளீன் பண்ணவும் முடியல, டைமும் இல்லை. வீடும் வந்து ரொம்ப அந்த கழிவுகள்லாம் வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ணதுக்கும் பக்கத்தில் இருந்தும் ஸ்மெல்லு வரும். அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த இதெல்லாமே இருக்குது கோழியால். நமக்கு க்ளீன் பண்ணணும், டெய்லி மார்னிங் ஈவினிங் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஃபினைல் தெளித்து மஞ்சள்லாம் தெளித்து அப்புறம் நிறைய இன்ஃபெக்ஷன் வேறு ஆகுது கோழிகளுக்கு. அதெல்லாம் பார்த்துட்ருக்கு. அது மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளால் ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஆனால் செடி வளர்க்குறது அதோட பெரிய ரிஸ்க்காக இருக்குது. என் கோழிகளே வந்து சாப்பிட்டு போயிடும். நான் என்ன செடி வச்சா வந்து ஒரே நாள் நான் இப்போ தான் வச்சுட்டு போயிருப்பேன், அதுக்குள்ளே பார்த்தா அதே காணாது, வேரோடு தின்னுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்.
இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபீட் போட்டோன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ அதை எடுத்துகிட்டு போய் விளையாடுறதுக்கு அது தூக்கிட்டு ஒன்று ஒன்றும் போகும் அந்த ஃபுட்டை கலர் கலராக அது போட்ட உடனே அது வந்துட்டு உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள ஸ்ட்ரெஸ்லாம் அப்படி ரிலீஸ் ஆகும். ரெஃப்ரெஷ்ஷாக ஆயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் போட்டுருங்க வீடியோவுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சஜஷன்